நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்திலும் திமுக வெற்றி பெறும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மும்மொழி கொள்கை திட்டம் என்பதே பொய் என்று தெரிவித்திருக்கிறார். உங்களை எதிர்க்கும் கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தெளிவாக சொல்லலை, நாங்கள் முயற்சி தான் பண்ணுவோம், இதெல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்குன்னு தெளிவாக, நாங்கள் வந்தால் நீட்டு போயிடுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. பிம்பத்தெல்லாம் கொடுக்கல, நாங்கள் மத்திய அரசாங்கமே மாறணும்னு கூட எதிர்பார்த்தோம். சும்மா கொஞ்சம் ரொம்ப சொற்ப வித்தியாசத்தில் போயிடுச்சு. அதுக்காக நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தையோ, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்போ நீங்கள் கவர்னருக்கு எதிரான சட்டத்தில் வெற்றி பெற்றோம்ல, அது மாதிரி சட்ட போராட்டம் வெற்றி பெறும். கொஞ்சம் பொறுங்க, வேகப்படுத்திருக்கோம். இப்போ கூட தீர்மானம் போட்டிருக்காரு சிஎம். திமுக மேலே இருக்க ரெண்டாவது குற்றச்சாட்டு இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக குடும்பத்தினர் நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழியை திணிக்கிறாங்க. 3 மொழி கொள்கை தான் அவங்க வச்சுருக்காங்க. இது முரண்பாடா இல்லையா? அவங்க பசங்க மட்டும் 3 மொழி படிக்கணும், தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் 2 மொழி படிக்கணுமா? சார், யார் வேணாலும் ஹிந்தி படிக்கட்டும். என் பொண்ணு தான் டெல்லியில் படிச்சிருக்கு, ஹிந்தி படிச்சிருக்கு. ஹிந்தி படிக்க வேணான்னு யார் சொன்னாங்க? இந்தியை கட்டாயப்படுத்தாதாங்கிற 3 மொழி கொள்கை இல்லைங்கிறீங்கல்ல, 3 சொல்லிங்கல்ல, எங்களுக்கு ஹிந்திங்கிறீங்களா, ஏன் உத்தரப்பிரதேச தமிழ் வைக்க மாட்டேங்கிறீங்க? சார், இவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்திக்கு கொண்டு வரணும். ஒரே மொழி, சரி அதை விட்டுருங்க, நீ மும்மொழி விட்டுருங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி இல்லையா? எந்த மொழி சொல்கிறீங்க? ஆங்கிலத்தையா? சமஸ்கிருத்தியா? சமஸ்கிருதம் உங்களுடைய உள்ள அஜெண்டா. உங்களுடைய நோக்கம் இந்தி மயமாக்கி விட்டால் சமஸ்கிருதமாக்குவது எளிது, அதான உங்கள் நோக்கம். அப்போ மும்மொழி திட்டங்கிறே பொய். நேரடியாக இந்தியை கற்றுக்க ஏன் கட்டாயப்படுத்துகிறீங்களே? ஆப்ஷன் கொடுங்க. ஏங்க, 1927 இந்தி பிரச்சார சபா சென்னையில் இருக்குது. நாங்கள் என்ன கல்லெடுத்து வச்சோமா? இந்தி பிரச்சார சபா இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு காலத்திலலாம் பிராமணர்கள் மட்டுமே படித்தாங்க, இப்போ எல்லாம் வேறு ஜாதிக்காரங்க கூட போய் அனுப்புகிறாங்க. நாங்கள் என்ன கையை பிடிச்சிருக்கிறோமா? வெளியே பொண்ணு விரட்டுறோமா? சார், இந்தி பிரச்சார சபா நீங்கள் பண்ணுங்க, வந்தால் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு திணிக்கிற என்ன அர்த்தம்? ஏன் இன்னொரு மொழி எங்கள் மேலே திணிக்கிறீங்க? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நாங்கள் மட்டும் ஹிந்தி கற்றுருந்தாக்க இப்போ எங்கள் கலாச்சாரத்தெல்லாம் முடிச்சிருப்பீங்களே. அப்படி தானே பீகாரி மொழி போச்சு, அப்படி தானே மணிப்பூரி போச்சு, அப்படி தானே காஷ்மீரி போச்சு, அப்படி தானே பல மாநில மொழிகள் போய். ராஜஸ்தானில் இல்லையே புழக்கத்தில் அதிகமாக, ஒடிசாவில் மொழியவே காணுங்கிறாங்களே, எல்லாம் இந்தி மயமாக்கிட்டீங்களே. அப்போ எங்களுடைய தாய்மையை அழித்து விட்டு இந்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பேர் தான் மும்மொழி என்றால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். மேலும் பல்வேறு விறுவிறுப்பான கேள்விகளுக்கு திமுக எம்பி ராசா அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.